வணக்கம் நண்பர்களே. குழந்தை நடைப்பழகும் வரைதான் நாம் தூக்கி சுமந்து செல்கிறோம். நடக்க ஆரம்பித்த உடனே அது நம்மிடமிருந்து ஓட முயற்சி செய்யும். யாரையும் கேட்டு அந்த பருவத்தில் குழந்தை நடந்து போகாது. அதற்கு தோணும்போது எழுந்து நடக்கத் தொடங்கும். தத்தி தவழ்ந்து சென்ற குழந்தை தட்டு தடுமாறி நடக்கும்போது அதற்கு ஒரு ஆனந்தம் உருவாகும். அந்த நடையை பெற்றோரும் உறவுகளும் சுற்றி நின்று கைத்தட்டி ஊக்கப்படுத்துவதை அது விரும்பும். நான் நடக்கிறேனே, விழுந்து விடுவேனோ, யாரையாவது துணைக்கு கூப்பிடலாமா என்று குழந்தை நினைப்பதில்லை. அதற்காக பெற்றோரும் ஏனோ தானோ என்று விட்டு விடுவதும் இல்லை. தங்கள் கண்காணிப்பிலேயே நடக்க விடுவார்கள். ஒருவேளை தடுமாறி விழுந்து விட்டால், யாரும் பார்க்கவில்லை என்றால், விழும்போது உண்டாகும் வலியையும் பொறுத்து கொண்டு உடனே அதுவாகவே எழுந்துவிடும். யாராவது பார்த்து விட்டால் அழத் தொடங்கிவிடும். தனக்கு உண்டான காயத்தின் வலியை விட நம் இயலாமையை எண்ணி வேகலமாக நினைத்து விடுவார்களோ என்று எண்ணியே அழும். அப்படியான வேளையில் ஒருவர் ஓடோடி வந்து கைகளை பிடித்து தூக்கிவிட்டார்கள் என்றால் எந்த வழியும் அதனை விட்டு விலகியதாக அது உணர்ந்து கொண்டு துணிச்சலை வளர்த்து கொள்ளும். மனித வாழ்க்கைக்கான ஆரம்ப பாடம் அதுதான். அங்கிருந்து தான் தொடரும் வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ முறை விழுந்து எழுந்து காயப்பட்டு அதன் மூலம் அனுபவ படிப்பினை பெற்று அடுத்தடுத்து விழாமல் இருக்க நடையை காத்து கொள்ளுதல் நலம். குறிப்பாக வாலிப பருவத்தின் போதான நடை என்பது விசேஷமானது மட்டுமல்ல, விபரீதமானதும் கூட. அந்த நேரத்தில் அவர்களுக்குள் உருவாகும் சிந்தனை, வாயின் வார்த்தைகள், செயல்கள் தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்பதை உறுதி செய்யும். கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்கள். ஏற்ற பருவமும் அதுதான். அந்த நேரத்தின் செயல்பாடுகளை வைத்தே அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று உலகம் பார்க்கும். சூழ்நிலை உருவாகும். அதை வைத்தே மற்றவர்கள் அவர்களை தீர்மானிப்பார்கள். தவறாக நடந்து அதனால் விளையும் தீமையை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் துணையோடு அகற்ற முடிந்தால் தேவலை, முடியாத போது என்ன செய்வது? இன்றைய காலகட்டத்தில் வாழும் வாலிப பிள்ளைகளின் சிந்தனை, சொல், செயல், நடைகளை வைத்து பார்க்கும்போது என்ன சொல்வது, அவர்களை எந்த கோணத்தில் பார்ப்பது, எப்படி தீர்மானிப்பது என்று புரியாத நிலைதான் பெற்றோருக்கும் மற்றவருக்கும் உள்ளது. ஒன்று இறைவன் மீதான அச்சம், அல்லது பெற்றோர் குறித்த அச்சம், அல்லது சமுதாயம் குறித்த அச்சம் இருக்க வேண்டும். எதை குறித்தும் யாரை குறித்தும் இன்றைய இளைய தலைமுறை அச்சப்படுவதில்லை. இதற்கு என்ன ஆதாரம் என்கிறீர்களா? நாட்டில் நடைபெறும் அன்றாட செய்திகளே ஆதாரம். சில விதிவிலக்குகளும் உண்டு. விழித்து கொண்டோர் பிழைப்பர், அசட்டை பண்ணுவோர் வீழ்வர். நன்றி, வணக்கம்.